வாழ்க வளமுடன். டிசம்பர் 2003 அன்பொழி தமிழில் குண்டலினி யோகம் மற்றும் அது சம்பந்தமான தத்துவங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் 1980ஆம் ஆண்டு காரைக்கால் சிறப்பு பயிற்சியில் விநியோகிக்கப்பட்ட கையேட்டின் பிரதியை திரும்ப எடுத்து போட்டிருக்காங்க. அதை நாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். முதலாவதாக எளிய முறை குண்டலினி யோகமாகிற மனவளக்கலையின் 4 அங்கங்கள். 1 தவம், 2 தற்சோதனை, 3 குணநல பேறு, 4 முழுமை பேறு. 2வது பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரத்தின்படி யோகத்தின் 8 அங்கங்கள். 1 இயமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணை, 7 தியானம், 8 சமாதி. 3 எளிய முறை குண்டலினி யோகத்தின் 3 படிகள். 1 ஆக்ஞை தவம், ஏறுபடி தவம், 2 துரியம், 3 துரியாதீதம். ஆக்ஞைக்கும் துரியத்திற்கும் இடையில் இறங்குபடி என்னும் சாந்தியோகமும் தண்டுவட சுத்தியும் கற்பிக்க பெறுகின்றன. அடுத்ததாக 7 ஆதாரங்கள். 1 மூலாதாரம், 2 சுவாதிஷ்டானம், 3 மணிப்பூரகம், 4 அநாகதம், 5 விஷுக்தி, 6 ஆக்னைஸ்தானம் அதாவது நெற்றிக்கண் புருவ மையம் என்று சொல்லப்படக்கூடியது, 7வது பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய தலை உச்சி. 9 மைய தவத்திற்கான 9 மையங்கள். 1 மூலாதாரம், 2 சுவாதிஷ்டானம், 3 மணிப்பூரகம், 4 அநாகதம், 5 விஷுக்தி, 6 ஆக்ஞை, 7 பிரம்மரந்திரம், 8 சக்திகளம் அதாவது விஸ்வரூபதவம், 9 சிவகளம். 9 கிரகங்கள். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது. தற்சோதனையின் 5 அங்கங்கள். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். மனதின் 10 இதழ்கள். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. மனதின் 4 இயக்கப்படிகள். புறமனம் அதாவது புத்தி, போத அறிவு என்று சொல்லப்படக்கூடியது, ஆங்கிலத்தில் கான்ஷியஸ் மைண்ட். 2வது நடுமனம், சித்தம், சிற்றறிவு என்று சொல்லப்படக்கூடியது, ஆங்கிலத்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட். 3வதாக அடிமனம், அகங்காரம், பேரறிவு அதாவது சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடியது. 4வது தெய்வ நிலை ஒழிவில் ஒடுக்கம், சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ். மனம் செயல்படும் 3 துறைகள். எண்ணம், சொல், செயல். வாழ்க வளமுடன்.